துன்பம் என்னும் மேகங்கள் உங்கள் மனவானத்தை மூடிக்கொண்டிருக்கின்றனவா? இழப்பு என்ற கனவு உங்கள் தூக்கத்தை தடுக்கிறதா? விடைபெற்றுச் சென்ற உறவு, கை நழுவிய வாய்ப்பு அல்லது நெஞ்சை குமுற வைக்கும் ஓர் அன்பின் மறைவா? இத்தகைய துயரங்களுக்கு என்றும் ஒரு தீர்வு இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்கிறது. அந்த விடை மனிதகுலத்தின் மிக உன்னதமான மெய்யியல் நூலான பகவத்கீதையின் பக்கங்களில் ஒளிர்கிறது. போர்க்களத்தின் நடுவே வீரன் அர்ஜுனனுக்கு கண்ணன் அளிக்கும் அறிவொளி நிரம்பிய உபதேசமே இந்த தத்துவத்தின் அடித்தளம். ஏன் ஞானி ஒருபோதும் வருத்தப்பட மாட்டான்? இறந்தவருக்காகவோ இல்லாதவருக்காகவோ? ஒரு கேள்வி எழுகிறது. இது மனித உணர்ச்சிகளை நிராகரிக்கும் கல் நெஞ்சத்தின் போதனையா? இல்லை, இது அழிவற்ற உண்மையின் அடியில் ஒரு ஆழ்ந்த புரிதலை பரப்புகிறது. கீதை நமது உண்மையான இயல்பு பற்றி ஒரு காட்சியை விளக்குகிறது. நாம் வெறும் குருதியும் சதையும் அல்ல, நாம் நித்தியமான ஆன்மாக்கள். இந்த உடல் நாம் அணியும் ஒரு தற்காலிக ஆடை மட்டுமே. ஒரு கால அளவிற்கு பிறகு நாம் அதை கழற்றி ஒரு புதியதை அணிகிறோம். பிறப்பு, முதுமை, மாற்றம் மற்றும் இறப்பு ஆகியவை இந்த ஆடையின் இயற்கையான பரிமாணங்களாகும். அழியக்கூடிய ஒன்றுக்காக அழியாத ஒன்று துயரப்படுவது மழைநீர் நிறைந்த மேகத்திற்காக கவலைப்படும் சூரியனைப் போன்றது. இது அறிவுடைமை அற்ற செயலாகும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் காலம் என்ற பெரிய சக்கரத்தின் சுழற்சியின் அங்கமாகும். இந்த பிரபஞ்சத்தின் நெறிமுறை இதுதான். எல்லாம் வரும், எல்லாம் போகும். வசந்த காலத்தின் புதுமலர்கள் இலையுதிர் காலத்தில் விழுந்து அழுகும். ஒரு விதை மரமாக மாறி பின்னர் மண்ணாக மீண்டும் கலக்கும். இது ஒரு நித்தியமான நடனம். நவீன உலகில் நாம் இழக்கும் வேலை, முறிந்த உறவு அல்லது ஆரோக்கியத்தின் மறைவு போன்றவை இந்த விரிவான கால சுழற்சியில் உள்ள தற்செயல் தருணங்கள் மட்டுமே. இந்த சுழற்சியை எதிர்த்து போராடுவது கடல் அலைகளுக்கு எதிராக நீந்துவதற்கு சமம். அதை அறிந்து ஏற்றுக்கொள்வதே ஞானத்தின் முதல் படியாகும். எனவே தீர்வு என்ன? கவலை மற்றும் வருத்தத்தின் முடிவில்லா சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் தற்போதைய தருணத்தில் நமது கடமையில் முழு மனதோடு ஈடுபட வேண்டும். இதுவே கர்மயோகா எனப்படும் செயல் பற்றிய கலை. நாம் செய்யக்கூடியது நமது தர்மம், அதாவது நேர்மையான முறையில் நமது கடமையை செய்வது மட்டுமே. நாம் விதைத்த விதையை பற்றி நமக்கு கட்டுப்பாடு உண்டு, ஆனால் அது முளைக்கும் சூழ்நிலைகளை பற்றி அல்ல. அதன் பலன்கள் காலம் மற்றும் பிரபஞ்சத்தின் பெரிய தேவைகளுக்கு விட்டுவிடப்பட வேண்டும். எனவே மன அமைதியின் சாவியானது தவிர்க்க முடியாதவற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பதில் அல்ல, ஆனால் நமது கவனத்தை நமது கட்டுப்பாட்டிற்குட்பட்ட ஒரே விஷயத்திற்காக மாற்றுவதில் உள்ளது. நமது நடத்தை, நமது செயல்கள் மற்றும் தற்போதைய தருணத்தில் நமது முழு ஈடுபாடு. மீண்டும் அடுத்த முறை துன்பம் உங்களை சூழும்போது கீதையின் நித்தியமான ஞானத்தை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையான நஷ்டம் என்பது இல்லை, மாற்றங்கள் உள்ளன. நமது பயணம் அழியாதது, காட்சிகள் மட்டுமே மாறுகின்றன. இதை உணர்ந்து கொள்வதே துயரத்தின் சங்கிலிகளை உடைத்து ஆழ்ந்த அமைதியின் நிலையில் வாழும் வழியாகும்.